புத்திசாலி கழுதை. ஒரு காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு புல்வெளியில் ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது பக்கத்து புதரில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு ஓநாயின் நிழலை பார்த்துவிட்டது. ஓநாய் கழுதையை நெருங்கிவிட்டது. உடனே கழுதை ஓநாயிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு சூழ்ச்சி செய்தது. அது நொண்டியை போல நடித்தது. பிறகு உதவி வேண்டுவது போல் கத்தியது. என்ன நடந்தது? ஏன் நொண்டிக் கொண்டிருக்கிறாய்? நொண்டியபடியே கழுதை சொன்னது, ஓநாயே, நான் தெரியாமல் புதரில் இருந்த முள்ளை மிதித்து விட்டேன். என் காலில் முள் தைத்து விட்டது. என்னால் நடக்க முடியவில்லை. நீ என் அருகாமையில் வந்து விட்டாய். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீ தவறவிட்டு என்னை தப்பிக்க விட மாட்டாய் என எனக்கு தெரியும். எனவே நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். நீ என் காலில் உள்ள முள்ளை எடுத்துவிட்டு என்னை சாப்பிடு. இல்லையெனில் சாப்பிடும்போது உன் தொண்டையில் அந்த முள் மாட்டிக்கொள்ளும். ஓநாயும் முள்ளை எடுத்துவிட்டு கழுதையை சாப்பிடுவது சிறந்தது என நினைத்தது. கழுதை காலை தூக்கியது. ஓநாய் முள்ளை தேடியது. ஓநாய் தனக்கு பிடித்தமான உணவு கிடைத்தது குறித்து சந்தோஷப்பட்டது. அடுத்த நொடியில் ஒரு அழுத்தமான உதையால் ஓநாய் எகிரி போய் தரையில் விழுந்தது. கழுதைதான் அவ்வளவு வேகமாக உதைத்திருந்தது. திரும்பவும் ஓநாய் எழுவதற்குள் கழுதை தப்பிச் சென்றது. வலியால் கத்தியபடியே ஓநாய் தனக்குள் சொல்லிக் கொண்டது, நான் வந்த வேலையை பார்க்காததால் தண்டனை அடைந்து விட்டேன். கறி வெட்டும் வேலைக்கு வந்து மருத்துவம் பார்த்தது தவறுதான். நீதி: நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். முட்டாள் கழுதை. ஒரு நாள் காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு யானையுடன் சண்டையிட்டது. சண்டையில் பலமாக அடிபட்ட சிங்கம் வலியால் துடித்தது. வலியால் வேட்டையாடவும் முடியவில்லை, மிகுந்த பசியாகவும் இருந்தது. சிங்கத்தின் மந்திரியான நரியும் பசியுடன் தவித்தது. நரி ஒரு நாள் கூறியது, மதிப்புக்குரிய ராஜாவே, நாம 2 பேரும் பசியால ரொம்ப கஷ்டமா இருக்கோம். உங்களுக்கோ இன்னும் சில நாட்களுக்கு வேட்டைக்கு போக முடியாது. இந்த நிலை நடிச்சா நாம 2 பேரும் பசியால இறந்து போயிடுவோம். மந்திரியே, அடிப்பட்ட என் காலை வச்சு கொண்டு நான் என்ன வேட்டைக்கு போவது? நீ ஒரு காரியம் செய். ஏதாவது ஒரு மிருகத்தை இங்க அழைச்சிட்டு வா. நான் அதை கொன்னுடுறேன். நாம 2 பேரும் திருப்தியா சாப்பிடலாம். நான் என்னால முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன் ராஜா. நரி அவ்விடமிருந்து சென்றது. வழியில் ஒரு கொழு கழுதையை பார்த்து நரிக்கு ஒரே சந்தோஷம். நண்பா, நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. ஆமாப்பா, என் எஜமா என்கிட்ட அளவு மீறி வேலையை வாங்கிக்கிறான். சாப்பாடு மட்டும் கொடுக்கறதே இல்லப்பா. அதனால தான் ரொம்ப களைப்பா இருக்குது. நண்பா, நான் உன் நிலை கண்டு ரொம்ப வருந்துறேன். நீ ஏன் என் கூட வரக்கூடாது? எங்க ராஜா சிங்கம் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் படைச்சவரு. ராஜாவின் அவையில மந்திரி வேலை காலி ஆகுது. நீ அங்க வந்து வேலைக்கு தகுதியானவன் தான். நீ வா வா, நான் சேர்த்து விடுறேன். நிஜமாவா? நான் கிராமத்து வீட்டு பிராணி. காட்டுல உள்ள மிருகம் கிட்ட மத்தியில எப்படி வாழறது? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், வா. சூழ்ச்சிக்கார நரியின் வார்த்தைகளை அந்த முட்டாள் கழுதையும் நம்பியது. நரியுடன் காட்டுக்குள் சிங்கத்திடம் சென்றது. பசியில் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் அந்த கொழு கழுதையை பார்த்ததும் தன்னிலை மறந்து தாவியது. ஆனால் கழுதையை பிடிக்க முடியவில்லை. அவசரப்பட்டு விட்டது. பயந்து போன கழுதை அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கத்தின் அவசர புத்தியால் அவர்களுக்கு இரை கிடைக்கவில்லை. நரிக்கு சங்கடமாக போய்விட்டது. சிங்கமும் அதன் அவசர புத்தியை எண்ணி வருந்தியது. அதே கழுதையும் மறுபடியும் அழைத்து வருமாறு நரியிடம் சிங்கம் கூறியது. நரியும் அந்த கழுதையை தேடிச் சென்றது. கழுதையை கண்ட நரி அதிசயத்துடன் கேட்டது, ஓ நண்பா, நீ ஏன் அப்படி ஓடிட்ட? உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல அந்த சிங்கம் உன்னை வரவேற்பதற்கு தாயா தாவிச்சு. கழுதை மறுபடியும் ஏமாந்து சிங்கத்தை பார்த்து பேசுவதற்காக மீண்டும் நரியுடன் சென்றது. இந்த முறை சிங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கழுதை அருகில் வந்த பிறகே சிங்கம் கழுதையை அடித்துக் கொண்டு தின்றது. நரியும் சிங்கமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தன. சிங்கராஜா சாப்பிட ஆரம்பித்ததும் நரி சொல்லியது, ராஜாவே, நீங்க ரொம்ப பசியோட இருக்கீங்க. இருந்தாலும் சாப்பிட முன்ன குளிக்க வேணாமா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. சிங்கத்திற்கு நரி சொன்னது பிடித்திருந்தது. அது நதியை நோக்கி நடந்து சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரி கழுதையின் மூளை பகுதியை தின்றுவிட்டது.
சிங்கம் குளித்துவிட்டு திரும்பி வந்து சாப்பிட துவங்கியது. கழுதையின் மூளையை தேடியது. ஏனென்றால் சிங்கத்திற்கு கழுதை மூளை என்றால் கொள்ளை பிரியம். ஏய், இந்த கழுதையோட மூளை எங்க? நரியே, நீ சாப்பிட்டுட்டியா? ஐயோ, இல்லவே இல்ல ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. கழுதைக்கு மூளையே இல்லையே, அதனால தான் இந்த கழுதை 2வது வாட்டி உங்ககிட்ட வந்திருக்குது. சிங்கமும் யோசித்தது. உணவை சந்தோஷமாக சாப்பிட்டது. நீதி, எந்த சூழ்நிலையிலும் விரோதியின் வார்த்தைகளை நம்பாதே. சில வருடங்களுக்கு முன் வாரணாசியில் வண்ணான் ஒருவன் நாயையும் கழுதையையும் வளர்த்து வந்தான். இன்னைக்கு கடுமையான வேலை, ஒரே களைப்பா இருக்கேன். இன்னைக்கு இரவு நான் நல்லா தூங்க போறேன். அவன் எனக்கு உணவு வைக்க மறுபடியும் மறந்துட்டான். சில மணி நேரம் கழித்து ஒரு திருடன் அங்கு வந்தான். அவன் நல்லா தூங்கிட்டான். எனக்கு யோகம்தான். நான் இந்த சாக்குப்பை முழுக்க வீட்டுல இருக்கிற பொருளை திருடி போட்டுக்க போறேன். அட கடவுளே, அங்க ஒரு திருடன் வந்திருக்கான். ஆனா முதலாளி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, ஒரு திருடன் நம்ம முதலாளியின் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் அவரை எழுப்ப கூடாது? நான் ஏன் அப்படி செய்ய வேணும்? நம்ம முதலாளி என்ன ஒதுக்கி விட்டாரு. இந்த பயம் அவருக்கு இருந்தா தான் நாளைக்கு எனக்கு அவர் உணவு கொடுக்க வேணும்னு ஞாபகம் வரும். நீ ஏன் அப்படி முதலாளிக்கு நன்றி இல்லாம இருக்கலாமா? நன்றி கட்ட நாயே. நான் ஒதுக்கப்பட்டதுக்காக அவருக்கு நன்றி காட்ட வேணுமா? முடியாது. நான் அவரை எழுப்ப மாட்டேன். அப்படி என்றால் நானே திருட வெளியேறுவதற்குள் நான் அவரை எழுப்புறேன். ஐயோ, முட்டாள் கழுத, இது அக்கம் பக்கத்து வீட்டாரை எல்லாம் எழுப்பிடுமே. நான் ஓடிடுறேன். ஆபத்தை உணர்ந்த திருடன் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடி சென்று விட்டான். அந்த முட்டாள் கழுத என்னோட தூக்கத்தை கெடுத்துருச்சு. அதுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிறேன், வரேன். ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கொண்டு வண்ணான் கழுதையை இரக்கம் இல்லாமல் அடித்தான். நாய் கழுதைக்காக மிகவும் வருத்தப்பட்டது. உன்னுடைய கெட்ட நேரம், திருடம் ஓடிட்டான். முதலாளிக்கு தெரியாது நீ ஏன் அப்படி கத்தினேன்னு. அட கழுதையே, நீ என்னுடைய வேலையில தலையிடாம உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அவர் தன் வேலையை மட்டும் செய்ய வேண்டும். முட்டாள் கழுதை. ஒரு நாள் காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு யானையுடன் சண்டையிட்டது. சண்டையில் பலமாக அடிபட்ட சிங்கம் வலியால் துடித்தது. வலியால் வேட்டையாடவும் முடியவில்லை, மிகுந்த பசியாகவும் இருந்தது. சிங்கத்தின் மந்திரியான நரியும் பசியுடன் தவித்தது. நரி ஒரு நாள் கூறியது, மதிப்புக்குரிய ராஜாவே, நாம 2 பேரும் பசியால ரொம்ப கஷ்டமா இருக்கோம். உங்களுக்கோ இன்னும் சில நாட்களுக்கு வேட்டைக்கு போக முடியாது. இந்த நிலை நடிச்சா நாம 2 பேரும் பசியால இறந்து போயிடுவோம். மந்திரியே, அடிப்பட்ட என் காலை வச்சு கொண்டு நான் என்ன வேட்டைக்கு போவது? நீ ஒரு காரியம் செய். ஏதாவது ஒரு மிருகத்தை இங்க அழைச்சிட்டு வா, நான் அதை கொன்னுடுறேன். நாம 2 பேரும் திருப்தியா சாப்பிடலாம். நான் என்னால முடிந்த மட்டும் முயற்சிக்கிறேன் ராஜா. நரி அவ்விடமிருந்து சென்றது. வழியில் ஒரு கொழு கொழு கழுதையை பார்த்து நரிக்கு ஒரே சந்தோஷம். நண்பா, நீ எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா. ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. ஆமாப்பா, என் எஜமா என்கிட்ட அளவு மீறி வேலையை வாங்கிக்கிறான். சாப்பாடு மட்டும் கொடுக்கறதே இல்லப்பா. அதனால தான் ரொம்ப களைப்பா இருக்குது. நண்பா, நான் உன் நிலை கண்டு ரொம்ப வருந்துறேன். நீ ஏன் என் கூட வரக்கூடாது? எங்க ராஜா சிங்கம் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் படைச்சவரு. ராஜாவின் அவையில மந்திரி வேலை காலி ஆகுது. நீ அங்க வந்து வேலைக்கு தகுதியானவன் தான். நீ வா வா, நான் சேர்த்து விடுறேன். நிஜமாவா? நான் கிராமத்து வீட்டு பிராணி, காட்டுல உள்ள மிருகம் கிட்ட மத்தியில எப்படி வாழறது? அத பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், வா. சூழ்ச்சிக்கார நரியின் வார்த்தைகளை அந்த முட்டாள் கழுதையும் நம்பியது. நரியுடன் காட்டுக்குள் சிங்கத்திடம் சென்றது. பசியில் துடித்துக் கொண்டிருந்த சிங்கம் அந்த கொழு கொழு கழுதையை பார்த்ததும் தன்னிலை மறந்து தாவியது. ஆனால் கழுதையை பிடிக்க முடியவில்லை. அவசரப்பட்டு விட்டது. பயந்து போன கழுதை அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கத்தின் அவசர புத்தியால் அவர்களுக்கு இரை கிடைக்கவில்லை. நரிக்கு சங்கடமாக போய்விட்டது. சிங்கமும் அதன் அவசர புத்தியை எண்ணி வருந்தியது. அதே கழுதையும் மறுபடியும் அழைத்து வருமாறு நரியிடம் சிங்கம் கூறியது. நரியும் அந்த கழுதையை தேடிச் சென்றது.
கழுதையை கண்ட நரி அதிசயத்துடன் கேட்டது. ஓ நண்பா, நீ ஏன் அப்படி ஓடிட்ட? உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல அந்த சிங்கம் உன்னை வரவேற்பதற்கு தாயா தாவிச்சு. கழுதை மறுபடியும் ஏமாந்து சிங்கத்தை பார்த்து பேசுவதற்காக மீண்டும் நரியுடன் சென்றது. இந்த முறை சிங்கம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து கழுதை அருகில் வந்த பிறகே சிங்கம் கழுதையை அடித்துக் கொண்டு தின்றது. நரியும் சிங்கமும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரித்தன. சிங்கராஜா சாப்பிட ஆரம்பித்ததும் நரி சொல்லியது, ராஜாவே, நீங்க ரொம்ப பசியோட இருக்கீங்க. இருந்தாலும் சாப்பிட முன்ன குளிக்க வேணாமா? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. சிங்கத்திற்கு நரி சொன்னது பிடித்திருந்தது. அது நதியை நோக்கி நடந்து சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரி கழுதையின் மூளை பகுதியை தின்றுவிட்டது. சிங்கம் குளித்துவிட்டு திரும்பி வந்து சாப்பிட துவங்கியது. கழுதையின் மூளையை தேடியது. ஏனென்றால் சிங்கத்திற்கு கழுதை மூளை என்றால் கொள்ளை பிரியம். ஏய், இந்த கழுதையோட மூளை எங்க? நரியே, நீ சாப்பிட்டுட்டியா? ஐயோ, இல்லவே இல்ல ராஜா, எனக்கு எதுவுமே தெரியாது. கழுதைக்கு மூளையே இல்லையே. அதனால தான் இந்த கழுதை 2வது வாட்டி உங்ககிட்ட வந்திருக்குது. சிங்கமும் யோசித்தது. உணவை சந்தோஷமாக சாப்பிட்டது. நீதி: எந்த சூழ்நிலையிலும் விரோதியின் வார்த்தைகளை நம்பாதே. குதிரையும் கழுதையும். ஒரு கிராமத்தில் ஒரு வண்ணான் வசித்து வந்தான். அவன் தனக்கு உதவியாக ஒரு குதிரையையும் கழுதையையும் வைத்திருந்தான். ஒரு நாள் 2ஐயும் அழைத்துக் கொண்டு கடைவீதி வழியாக சென்று கொண்டிருந்தான். அன்றைக்கு கடுமையான வெயில். கழுதையின் முதுகில் பலுவான துணி மூட்டை ஒன்றை ஏற்றியிருந்தான். ஆனால் குதிரையின் மேலோ எதுவும் இல்லை. கழுதையினால் மூட்டையை சுமந்து நடக்க முடியவில்லை. அது குதிரையிடம், நண்பனே, இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு என்னால் நடக்க முடியல. இந்த மூட்டையில பாதிய நீ உன் முதுகில ஏற்றிக்கொள்ள என்று கேட்டது. குதிரையோ, முட்டாள் கழுதையே, எங்க வேலை சவாரி செய்யறது மட்டும்தான், பொதி சுமக்கிறது இல்ல என்று சொன்னது. கழுதையும் வேறு வழியின்றி மூட்டையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்தது. சற்று தூரம் சென்றதும் கழுதை மயக்கம் போட்டு தரையில் விழுந்தது. அப்பொழுதுதான் வண்ணானுக்கு புத்தி வந்தது. கழுதைக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான். இப்போது கழுதையின் மேலிருந்த மூட்டையை எடுத்து குதிரையின் மேல் ஏற்றினான். கழுதை உல்லாசமாக நடந்து செல்ல, குதிரை மூட்டையை சுமக்க முடியாமல் தள்ளாடி நடந்து வந்தது.